நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, முதல்ல மண்டி ஆட்டுறது நிப்பாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேட்குற குத்தாட்டம் உனக்கும் கேட்கணும். இந்த படத்தில் வந்து ரகுநந்தன் சார் அவங்க வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏன்னா இது ஆர்ஆர் பேஸ்டு சப்ஜெக்ட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 5 சாங்குமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணது வந்துட்டு பார்த்துன்னு ஒரு சாங்கு. படம் பார்த்தோன்னே டேரக்டர் சொன்னார் இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துல வந்துன்னே இந்த மாதிரி விமல் அவர் ஹீரோக்கு வந்துட்டு வேலை கிடச்சிடுச்சு, அமெரிக்கா போகிறதுக்கு வேலை கிடச்சோடனே ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஒரு சந்தோஷம், 2 பேருக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது. ஸோ ரொம்ப ஹையாக இல்லாமல் ரொம்ப மிடிலாக வந்துட்டு ஒரு மெலடி கலந்த ஒரு ஃபோக் வேணும் அப்படின்னாரு. அது ரொம்ப குத்தாவும் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் ஒரு மைல்டான இது கட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட சக்குன்னுலாம் எல்லாமே அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்குற மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக சூப்பராக அந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்படி ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு ஒரு கீபோர்டில் ஒரு சந்தம் பாடி காமிச்சேன். தன தன தரட்டி டாட்டா பாத்து பாத்து ஒன்ன பாத்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. பாடினவுடனே அவர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு இந்த சந்தம் வந்துட்டு கேட்சாக இருக்குது. இதுக்கு லிரிக்ஸ் வந்து அவர் பாரதியாரனை விட்டு எழுத சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் பாரதி சார் வந்து பார்த்து பார்த்து ஒன்றை பார்த்து வானம் குட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. அது போட்டோடனே அது ஒரு ஹிட் ஃபார்முலாவில் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மற்ற டியூன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன்லாம் வந்துட்டு ஃபுல் லிரிக்ஸுமே அப்போவே ரெடி ஆகிடுச்சு. யுகபாரதியினுடைய எல்லா வரிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்துன்னு ஒரு சாங்கும், ஐயோ ஐயோ தாத்தாவோட சேட்டை சாங்கும், ஆகாச நிலவு தான் இப்படின்ட்டு 5 சாங்குமே வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல ரீச்சு. ஒரு 80s பீரியட் சாங் என்னென்னா ராஜ்கிரண் சார் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து மாடர்னாக சவுண்டு எதாவது ட்ரை பண்ணி மாடர்னாக ஏதாவது சாங் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் முதல்ல அந்த 80s பீரியடு நடக்கிறதுனால அந்த கல்ச்சர் அந்த மியூசிக் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த 80ஸில் வந்து அதிகமாக வந்து ராஜா சாருடைய மியூசிக் தான் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய கேட்டுகிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபார்முலாவே இந்த பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா வேறு ஏதாவது நம்ம புதுசாக பண்ணுறோன்னு பண்ணிவிட்டு அது ஒட்டாமல் போயிடுச்சுன்னா அந்த கதையோடு ஒட்டாமல் போயிடும். அதனால் அந்த ஜானரில் பண்ணான்னு சொல்லி தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் பண்ணணும். 80ஸில் வர மாதிரி ஒரு எஸ்பிபி சார் பாடியிருக்காங்க. இளையராஜா சார் சாங் மாதிரியே இருக்கும் அந்த 80ஸில். ஏன்னா அந்த பீரியடில் வந்து இருக்கிற மாதிரி அப்படின்னா ஒரு ஆகாச நிலவில் அந்த சாங் வந்து அப்படியே, ஏன்னா அவரோட எஸ்பிபி சார் குரலுக்கும் அந்த மாண்டேஸ் சீனுக்கும் தாத்தாவோட இந்த இளமையான தோற்றத்துக்கும் பார்த்திங்கன்னா அப்போவே இந்த எல்லாமே என்ற அரண்மனைகள் அந்த ஒரு பீரியடில் நடக்கிற மாதிரி அந்த ஒரு பாணியில் வந்து அந்த சாங் அமைஞ்சிருக்கு. ஆகாச நிலவு தான் அழகா தெரியலை, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியலை. டோட்டல் டியூன் ரெடி ஆனோடனே இந்த பாட்டு யார் பாட வைக்கலான்ட்டு பிளான் பண்ணும்போது அவர் ரொம்ப நாளாகவே வந்துட்டு இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியே ஆகணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து 80s சீக்வன்ஸு. ஸோ இதுக்கு வந்து எஸ்பிபி சார் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே எஸ்பிபி சார் வச்சு இந்த சாங் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் லவ் 2 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது ஃபஸ்ட் டைம். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் ஒரு மிடில். அந்த பொண்ணு வந்து இவருடைய லவ்வை வந்து ஏற்றுக்கிட்டா அப்படின்னால ரொம்ப குதிக்க வேண்டாம், அப்படி வேண்டாம் ரொம்ப ஒரு மிடிலாக பண்ணுங்க அப்படின்னாரு. அதில் தான் அந்த சாங். அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. என்னென்னா அதுக்கு நான் ஒரு டியூன் பண்ணிவிட்டு ஃபோனில் பாடி காமிச்சேன் யுகபாரதி சாருக்கு வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணியிருக்கேன் கேட்குறீங்களா அப்படின்னாரு. இல்லை நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், எங்கே பாடுங்க அப்படின்னாரு. த
அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் பல்லவையும் பாடி முடிச்சிட்டேன். நான் அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு 8 மணிக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் மத்தியானம் ஒரு டியூன் பாடுங்களா, அதை பாடுங்கன்னாரு. எனக்கு மறந்துட்டேனே அந்த டியூன் அப்படின்னேன். இல்லை நான் அதுக்கு லிரிக்ஸ் சொல்லிட்டேன், பாடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சட்டன தூரலும் கொட்டியதப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதப்படி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா அந்த டியூன் பாடிட்டேன், அவர் அந்த லிரிக் எழுதி முடித்தார். அந்த சட்டன லிரிக்ஸ் அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு தூரல் மாதிரி போட்டுட்டு இருந்தது மழை வந்துட்டு. ஸோ அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாய் எரியுதடி. சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி உயிர் மொத்தமும் உன்னிடம் ஒட்டியதெப்படி. ஒரு தாத்தா வந்து ஒரு சேட்டை பண்ணுற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெரியவங்க பாட வைக்கலான்ட்டு நானும் டைரக்டர்லாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ யுகபாரதி சார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வந்துட்டு குழந்தைங்க பாடணும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ அதனால் நம்ம ஹிட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே, அப்போ குழந்தைங்க பாடணும், குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐயோ ஐயோ தாத்தாவோட அலம்பல் தானே தாங்கலை, டையோ 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 அவரே ஸ்டைலு ஆம்பலை அந்த சாங் பண்ணால் அது விஷுவலாகவே அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஃபன்னாக வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து அன்பு தான் இருக்குல்லன்ட்டு கிருஷ்ணராஜ் சார் பாடின சாங்கு. அது வந்து ஒரு வளகாப்பு சாங்கு. அந்த வளகாப்பு சாங்கே பார்த்திங்கன்னா ஒரு அனாதை குழந்தைங்களை வச்சு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான சாங். அது ஆக்சுவலாக ஒரு எமோஷனான சாங் அது வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் எல்லா சாங்குமே ஒவ்வொரு ஜானராக இருக்கும். ஆனால் அந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ், அதாவது கார்த்திக், எஸ்பிபி சார், வந்தனா சீனிவாசன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரிஹரசுதன், கிருஷ்ணராஜ், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க 8 பேர். ஸோ எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே லிரிக்ஸ் வந்து யுகபாரதி சார் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் நான் வந்து சாங்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோட பின்னணி இசைக்காக படம் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முடித்தவுடனே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னாக இருக்குது, ஒரு லவ் இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது, காமெடி எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃப் போகும்போது தான் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஸோ நம்ம இந்த கண்டிப்பாக இதுக்கு நிறைய உழைச்சாக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உட்காந்து ஃபுல்லாக எழுதிட்டேன் நான் வந்துட்டு. இந்த ஃபஸ்ட் ஹாஃப்க்கு என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து இப்போ ராஜ்கிரண் சார் வந்து பர்ஃபார்மன்ஸில் வந்து பின்னி எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளும் அவர் கூட போட்டி போடணும் மியூசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணேன். இன்றைக்கி ரொம்ப ஆர்ஆர் வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கு. படத்தில் வந்து ஆர்ஆர் வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் ஒரு கதாபாத்திரம். ஆர்ஆருமே ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. எப்படி கதையை கேட்கும்போது அந்த ஃபீல் இருந்துச்சோ, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டப்பிங் பேசும்போது எவ்வளோ ஃபீல் இருந்துச்சோ, அதுக்கப்புறம் ஆர்ஆரோடு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து டோட்டலாக அப்படியே மாறிடுச்சு. ஆர்ஆர் வந்து ஒரு படம் ஒரு 100%னா ஆர்ஆர் ஒரு 100% சேர்ந்து அவ்வளோ ஒரு இதாக அமைஞ்சுது. என்னென்னா இந்த படத்துக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. கரெக்டான செலெக்ஷன், கரெக்டான காஸ்டிங், கரெக்டான மியூசிஷியன் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேவதை மாதிரி நல்லா செவன்னு ஒரு அழகான பொண்ணு. யாரு நீயே? நீங்க வேணா அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லைட்டா திரும்பி பாருங்க. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி. ஹாய் விஜய் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட யுவீனா பார்த்தவி. நான் மஞ்சப்பை என்ற ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ராஜ்கிரண் தாத்தா, விமலண்ணா, அப்புறமா லக்ஷ்மி மேனன் அக்கா, அவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே சும்மா அப்படியே கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு
ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து நீங்கள் மிச்சத்தை வந்து தியேட்டரில் போயிட்டு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் தாத்தா பாட்டியை பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த படத்தையும் பிடிக்கும். நான் நிஜமாலே சொல்கிறேன். இனிமேல் வந்து ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பேரனுக்கும் அன்பு இல்லைன்னா இந்த படத்தின் மூலமாக அன்பு வந்துடும். இப்படி ஒரு தாத்தா இல்லைன்னு நிறைய பேரன்கள் வந்து ஏங்குவாங்க. இப்படி ஒரு பேரா இல்லைன்னு நிறைய தாத்தா வந்து ஏங்குவாங்க. ஸோ ஒரு நல்ல படத்துக்கு ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் இயக்குனர் ராகவன் இந்த படத்துக்கு இசையால் உயிர் கொடுத்த இசையமைப்பாளர் ரகுநந்தன், பாடல் வரிகளை பார்த்து எழுதின பாடலாசிரியர் தம்பி யுகபாரதி, கேமராமேன் மாசாணி, சர்க்குணம், அவருடைய தம்பி நந்தகுமார், என்னை ரொம்ப நேசிக்கிற இயக்குனர் லிங்குசாமி, அவருடைய தம்பி சந்திரபோஸ், இப்படி இந்த படத்துக்காக உழைச்சவங்க எல்லாரும் சந்தோஷப்படும்படியாக நல்ல விமர்சனங்கள், ஆரோக்கியமான விமர்சனங்கள், அற்புதமான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பேர் ராஜகணேசன். விலாசம் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி இதோட லைன் சொல்லணும்னா, முகவரி இருக்கிறவங்க முகவரி இல்லாதவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து பவன் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பேராக சனம் ஷெட்டி பண்ணியிருக்காங்க. மேலும் கோ ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா நரேன் சார், அருள்தாஸ் சார், நான்கடவுள் ராஜேந்திரன், பாவா லட்சுமணன், இப்போ எல்லாமே ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க அந்த படம் முடியறதுக்கு. நாம் நினச்ச கதையை நல்லபடியாக எடுத்து முடிக்கணும்னா அதுக்கு நல்ல தயாரிப்பாளர் தேவை. அந்த வகையில் எனக்கு குறையில தயாரிப்பாளர் எனக்கு எல்லா வகையும் செஞ்சு கொடுத்தாங்க. டைரக்டர் வந்து ஏற்கனவே நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். இந்த படம் அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொன்னார். இந்த படத்தில் பாடல் எழுத அழைத்தார். என்னென்னா ஒரு பாட்டு ஒர்க்கு என்கிட்ட வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மெலடி சாங் நான் எழுதியிருக்கிறேன். வழக்கமாக பார்த்திங்கன்னா குத்து பாட்டு தான் நிறைய நான் எழுதியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய குத்து பாடல்கள், ஹிட் பாடல்கள். என் மனதில் வந்து மெலடி பாடல்கள் எழுத வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த ஆசை வந்து நனவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான கதையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா கண்ணெதிரில் அந்த மாதிரி வாழக்கூடிய ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மனிதன் வந்து கெட்டவனாக வாழக்கூடிய சூழ்நிலை வந்து யாருமே கெட்டவன் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குது சமூகத்தில். அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து எடுத்திருக்கிறாரு. பவன் கூட பாட்டு எழுதும்போது வந்தார், நல்லா எழுதி கொடுங்க சார் அப்படிலாம் சொன்னார். அவர் ரொம்ப ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ ஆர்வமாக நல்ல பாடல் வரணும்னு நினைக்கிறாருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் விலாசம் என்ற படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், அதாவது கோணி அப்படின்னு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் டைரக்டர் சார் எனக்கு கொடுத்தாரு. உண்மையிலே ஒரு இதுவரை பண்ண படத்தில் அது வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரு. நானே வந்து டப்பிங் பேசும்போது சிரிச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாடகை டப்பிங்லாம் பேசியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கணும். அதை எனக்கும் நண்பர் பவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பழக்கம். அவர் லேட் ஹீரோவை நடித்தது கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டார் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். பொல்லாதம் டயத்துலேயே அவர் நல்ல ஒரு பெரிய மாஸ் இருந்துச்சு. அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு அந்த டயத்துலேயே பண்ணியிருந்துருக்கணும். கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தில் பண்ணியிருக்காருன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு நல்ல பிடிச்சி தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஷெட்யூலில் சென்னை சிட்டியில் இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா செலவு பண்ணி பண்ணாங்க அந்த படத்தை. அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன்
யூகே அண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப இன்றைக்கி இருக்க நிறையா படங்கள் பண்ணாலும் கொஞ்சம் குயிக்காக நல்லா குவாலிட்டியாக பண்ணக்கூடிய மாஸ்டரில் தினேஷ் மாஸ்டர் ஒரு ஆள் நம்பர் ஆஃப் டேஸ். ஏன்னா அவருக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 3 நாள் முடிச்சிடணும் 2 நாள் முடிச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப பிரமாதம் பண்ணிடுவார். ரொம்ப நல்ல மாஸ்டர் அவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டண்ட் வந்து ஒரு 4-5 இருக்குது. ஆனால் பெரிய ஃபைட் வந்து 2 இருக்குது. அதில் 2ல் வந்து பர்டிகுலராக ஒரு ஃபைட் வந்து ஒரு 100-150 லாரி வச்சு ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம். அந்த ஃபைட்டில் வந்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து நம்ம தாஸ் சாரும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணுறது வந்து நிறைய ரிஸ்க் ஷாட் இருக்குது. ஆனால் இதில் வந்து டூப் போடாத எடுத்திருக்கோம். இந்த ஃபைட் நல்லா வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம கேமராமேன் சார். ஒரு நல்ல பேனரில் ஒரு நல்ல படம் பண்ணன்னு ஒரு திருப்தி இருக்குது. எல்லா சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என்னோட தேங்க்ஸ். பவன் இந்த படத்துக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்காரு. பார்த்தாலே தெரியும் மற்ற படத்தில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அவரோட பாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் டைரக்டர் சார் வந்து சொல்லியே ஆகணும், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். இங்கேயாச்சும் பேசுவார், இங்கேயும் 2 வார்த்தையிலே நிறுத்திட்டார். ஸோ தெரியும் அவரோட சைலன்ஸ்க்கு வந்து என்ன காரணம்னா அவர் ஒர்க்கில் நிறைய காமிச்சிருப்பார். அவர் படத்தில் கண்டிப்பாக அந்த சைலன்ஸில் அங்கே பிரேக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ படம் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எனக்கும் தெரியும் கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். விலாசமில் எனக்கு ஹீரோயின் ரோல் கிடச்சிருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஆனர் ஃபார் மீ டு ஒர்க் இன் திஸ் மூவி. எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணது மிஸ்டர் யூகே செந்தில்குமார். ஹீ இஸ் மை ஃபேவரட் கேமராமேன். ஸோ அண்ட் பவன் சாருக்கு வந்து நான் முன்னாடியே ரொம்ப பெரிய ஃபேனாக இருந்தேன். ஸோ அகெயின் லைக் ஐ செட் ஐம் வெரி லக்கி டு ஒர்க் இன் திஸ் டீம். இந்த படத்தோட டைரக்டர் சொல்லும்போது அது சொல்கிறது யாருக்கும் புரியாது. ஃபஸ்ட்டு கரபரன்னு ஏதோ சொல்வார், அதை நம்ம யோசித்து புரிஞ்சுட்டு எடுக்கணும். அது ஒரு டைப்பாக ஒரு ஃபோனில் பேசினாலும் புரியாது அவர். முக்கியமாக அவளை கஷ்டப்பட்டு அந்த பதம் அவர் சொல்கிறத கேட்டு எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அதை ராமலிங்கம் கரெக்டாக புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதை ஸோ கரெக்டாக எடுத்து கொடுத்தாரு. அது மற்றபடி இந்த படத்தில் ப்ரொடியூசர் சொல்லணும்னா இஸ் எ வெரி குட் மேன். இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஒரு 10 lakhs சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ சார் எப்போ சார் வேணும், நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கிங்க, அது மட்டும் தான் சொல்லுவார் அவர். மற்றபடி எதுவுமே இல்லை. ஒர்க்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். எந்த இன்டர்ஃபரன்ஸுமே எதுவுமே கேட்க மாட்டார். இஸ் எ வெரி குட் ப்ரொடியூசர். அவர் நிறையா படங்கள் பண்ணணும். கதாநாயகன் கிடையாது, இவங்க சொல்கிறாங்க கதையின் நாயகன் தான். எனக்கு இந்த படம் வரதுக்கு காரணம் தகராறு படம் பார்த்துட்டு, ஆக்சுவலாக நானும் ப்ரொடியூசரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தகராறு படம் பார்த்துட்டு ஒரு நாள் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த ஹீரோ எப்படி இருக்கீங்க, படம் பார்த்தா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணும்போது வந்து சொன்னார், எனக்கும் ஒரு படம் பண்ணலாம், நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, சரி சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னாரு. ஓகே பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கதை எப்படி, அவருக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது, புதுசாக அவருக்கு. எல்லாமே நான் தான் இருந்து பார்த்துட்டு டைரக்டர் சூரியன் சார் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவர், இவரும் 4-5 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் அவர் பண்ணாமல் ராஜகணேசன் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுனால அவரை கூப்பிட்டு வந்து பேசினாங்க. அப்போ சொல்லிட்டேன், நான் கதையெல்லாம் எதுவும் இது பண்ணல, நீங்கள் ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். ஸோ அப்படி இது பண்ணும்போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் யூகே சாரை கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், வந்து பண்ணித்தாங்கன்னு. ஓகேடா கண்டிப்பாக பண்ணலாம். அதுவும் சொன்னேன் நான், உங்களுக்கு ஒர்க் இருந்தால் வேறு படம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் அசிஸ்டன்ட் கூட பண்ணால் ஓகே தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீயாக அந்த டைமில் வந்து பண்ணி கொடுத்தாரு. படம் ஃபுல்லாக ராமலிங்கம் பண்ணாப்புல. அதே மாதிரி ஒருத்தரும் ராஜ் கபூர் சாரை கேட்டேன், ஸோ ஓகே பண்ணித்தரேன் பவன்னாரு. தாஸ் என்னோட ரொம்ப வருஷம் பழக்கம், தாஸ் கிட்ட கேட்டேன். ஸோ அவரும் கொஞ்ச நாள் அந்த காமெடி அப்படி இப்படி போயிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நல்ல வில்லனாக வரணும்னு ஆசை, தாஸ் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னா. கண்டிப்பாக பவன் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாப்புல. தளபதி தினேஷ் மாஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அவர், அவரையும் கேட்டேன், ஆனால் பண்ணி கொடுங்க நான் ஃபைட்டு, நான் கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அண்ணாமலை சார், அவர் கூப்பிட்டு அந்த சாங் எழுத வச்சோம். அவரும் கதையை கேட்டு ரொம்ப இதுவாகிட்டார், கண்டிப்பாக நல்லா எழுதி தரேன்னு சொல்லிட்டு அந்த சாங் கேட்டிருப்பீங்க, நல்லா வந்திருக்கு. இப்படி ஆரம்பித்தது தான் இந்த கதை. இத்தனை நாளாக வில்லனாகவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் ரங்கிசாமி சார் தான். அவரும் அந்த ஜி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொன்னார், பவன் அடுத்து WRO ஸ்கிரிப்ட் அதில் நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டைமாக என்னன்னு தெரில, அதுக்கப்புறம் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருந்தது, எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த விலாசம்ன்ற படம். நீங்களாம் பார்த்து ஆதரவு கொடுக்கணும், வெற்றி பெற நீங்கள் தான்
வாழ்த்தும். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போது பணகம் கரைச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கொறிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓலை கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கு வந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிக்குது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது.